ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் பூரி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. நான் 2 பீட்ரூட் எடுத்துருக்குறேன். இதை தோலை சீவி எடுத்துக்கலாம். இப்போ தோலை சீவிக்கலாம். தோலை சீவியாச்சு. நம்ம இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாந்தாச்சு. இதை வந்து வடிகட்டிக்கலாம். நம்ம நல்லா வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்குங்க. இப்போ வடிகட்டியாச்சு. 1 கப் கோதுமை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பீட்ரூட் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மாவை பிசைஞ்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைஸுக்கு ஒரு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம தீட்டிக்கலாம். கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம பூரி தீட்ட ஆரம்பிச்சிடலாம். இது 2 பக்கமும் மாவு தீட்டிக்குங்க. அப்போ தான் ஒட்டாமல் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். இன்னொரு பூரி தீட்டி எடுத்துக்கலாம். நம்ம மறுபடியும் கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம். இப்போ இன்னொன்று நம்ம தீட்டிக்கலாம். 2 பக்கமும் மாவை நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதேமாரி எல்லாத்தையும் நம்ம தீட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம பூரியை போட்டு எடுத்துடலாம். லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து பூரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதேமாரி இன்னொன்றையும் போட்டுக்கலாம். பாருங்கள் பூரி எப்படி புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். இப்போ இதையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இந்த பூரிக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்வோம்ல, அதை கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதேமாரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சிக்கலாம். நம்மளுடைய பீட்ரூட் பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.